Hi friends, welcome to SRAS Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ் புத்தகத்துல 6ஆம் வகுப்பு இயல் 1 தமிழ் தேன் இந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். புத்தகத்துல இருக்குறதுல எதை முக்கியமா நம்ம படிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். Let's start the session. இதே மாதிரி 6ஆம் வகுப்புல இருக்கிற 9 இயல்களுக்குமே வீடியோஸ் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். 7வது 8வது 9வது 10வது 11 12 சிறப்பு தமிழ் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ண போறோம். மறக்காம நம்ம SRAS Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இயல் 1ல சொல்லும் பொருளும் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கம்பைன் பண்ணி கொடுத்தாச்சு. நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு வளர்ச்சி, சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு, ஆழிப்பெருக்கு கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. ஓகே, புக் இருக்கு, புக்லேயே படிச்சுக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம். இது யாருக்காக அப்படின்னா புக்கு எடுக்க முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா, சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்காக ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணிக்கிட்டா கூட போதும். இந்த வீடியோ லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயல் 1 கவர் ஆயிரும். ஓகேவா, இயல் 1ல் இருக்க கலைச்சொற்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வலஞ்சுழி கிளாக்வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ், இணையம் இன்டர்நெட், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தேடுபொறி சர்ச் இன்ஜின், தொடுதிரை டச் ஸ்கிரீன், முகநூல் ஃபேஸ்புக், செயலி ஆப், புலனம் வாட்ஸ்அப், மின்னஞ்சல் இமெயில். ஸோ இதுதான் இயல் 1ல் இருக்கிற கலைச்சொற்கள் மற்றும் சொல்லும் பொருளும். இதுக்கடுத்து செய்யுள் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதே வந்து இன்பத்தமிழ் தான். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். பாரதிதாசன் அவர்கள் எழுதின பாடல். இதில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல்வெளி பார்க்கணும். நூல்வெளியில் குறிப்பாக உங்களுக்கு சிலபஸில் 7வது யூனிட் இருக்குது. அந்த 7வது யூனிட்டில் யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்கள பற்றி தான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்கணும். ஓகேவா, ஸோ அதில் பாரதிதாசன் இருக்காரு, அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். ஓகேவா, அப்போ ஏன் அவருக்கு பாரதிதாசன் பேர் வந்துச்சு அப்படின்னா இவருக்கு பாரதியாரை ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, பாரதியாரோட மேலே அவர் கொன்ற பற்றின் காரணமாக தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாரதிதாசன் அப்படின்னு ஒரு பேரை மாற்றிக்கிட்டாரு. இவரை வந்து புரட்சி கவின்னு சொல்லுவோம், பாவேந்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, எதை பற்றிலாம் இவர் பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இதை பற்றியெல்லாம் பாடியிருக்காரு. இந்த பாட்டு வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல இருந்து தமிழ்ங்கிற தலைப்பில் கீழே இடம்பெற்றிருக்க பாட்டை தான் நமக்கு கொடுத்துருந்துருக்காங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர். ஓகே, இதில் எதுன்னு ஒரு தடவை ஜஸ்ட் செக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழுக்கு என்னென்னு பேர் வைக்கிறாங்க. அமுதுன்னு பேர், நிலவுன்னு பேர், மனம் என்று பேர். அதே போல் தமிழ் வந்து எங்கள் உயிருக்கு நேர் சொல்லியிருக்காங்க. விளைவுக்கு நீர் போன்றது, அதாவது விளைவுனா வளர்ச்சின்னு பார்த்தோம் இல்லையா, விளைவுக்கு நீர் போன்றது. நிர்மித்த ஊர் போன்றது, புலவருக்கு வந்து வேல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, அசதிக்கு சுடர் தந்த தேன் போன்றது, உயர்வுக்கு வான் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது, கவிதைக்கு வைரத்தின் வாள் போன்றது தமிழ். ஜஸ்ட் ஒரு ரீடிங் மட்டும் விட்டு வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது 2 லைனை கொடுத்துட்டு இது எழுதுன யாரு அப்படின்னு தான் மோஸ்ட்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாட்டு இருக்கு. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். பாடினவர் காசி ஆனந்தன். ஓகே, நிலவு கூட்டல் என்று. ஸோ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரொம்ப முக்கியம். இப்போ வந்து புக்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நிறைய கேட்குறாங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை தாண்டி நீங்கள்
என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு புணர்ச்சி விதிகளை நல்லா தெரிஞ்சுக்கணும். புணர்ச்சி விதிகளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பெரிய விஷயமா இருக்காது. ஓகேவா? புணர்ச்சி விதிகளில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே. நிலவு கூட்டல் என்று, நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள், தமிழெங்கள். அமுதென்று, அமுது கூட்டல் என்று. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். இப்போ அந்த பாட்டில் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு பொறுத்துக இருக்குது. விளைவுக்கு நீர் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது தமிழ். நெக்ஸ்ட் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி. இந்த பாட்டு யார் பாடியிருக்காரு அப்படின்னா பெருஞ்சித்திரனார் பாடியிருக்காரு. ஸோ இதில் பார்த்தது தான் ஊழி. ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள். உள்ள பூட்டு, உள்ளத்தின் அறியாமை. மேதினா உலகம். நம்ம முன்னே பார்த்துட்டோம். எழுதினவர் பெருஞ்சித்திரனார். ஸோ பெருஞ்சித்திரனாரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இயற்பெயர் வந்து மாணிக்கம் இல்லை துரை மாணிக்கம் அப்படின்னு கூட இருக்கும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்று அழைக்கப்படுகிறார். இவர் எழுதிய முக்கிய நூல்கள் இதெல்லாம்: கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியிருக்காரு. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். ஓகேவா? நிறைய தடவை கேட்டிருக்காங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இதெல்லாம் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள். ஓகே. கனிச்சாறு நூல் இருக்குது. கனிச்சாறு நூல் பார்த்தோன்னே அதில் 8 தொகுதிகளாக அந்த நூல் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பாட்டு பாருங்கள். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி. இந்த மாதிரி தமிழை வாழ்த்தி பாடியிருக்காரு. யார் பாடியிருக்காரு அப்படின்னா வாணிதாசன் பாடியிருக்காரு. ஜஸ்ட் ஒரு தடவை அந்த சாங்கை ஒரு ரீட் விட்டுட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி இந்த 2 லைனை கொடுத்துட்டு யார் எழுதுனது அப்படின்னு கேட்டாங்கன்னா வாணிதாசன் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள். செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை, 8 திசை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த உரைநடை இருக்கும் இல்லை துணைப்படம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு எங்கேயாவது தமிழை பற்றி, தமிழில் இருக்க இலக்கியங்களில் இருக்கிற ஏதோ ஒரு வார்த்தைகள் கொடுத்துட்டு இந்த இலக்கியத்தை சார்ந்தது அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை முக்கியமாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், பாரதியார். இது 6th இயல் 1ல் இருக்கிற டேர்ம்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கோம், அதையும் பார்க்கலாம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஓகேவா? தமிழில் பழமையான நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியம் தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னன்னா தொல்காப்பியம். ஓகேவா? நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்னன்னா தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் என்ன எழுத்துக்களாகவே இருக்குது அப்படின்னா வலஞ்சுழி எழுத்துக்களாக இருக்குது. வலஞ்சுழி பார்த்தோம் இல்லையா, கிளாக் வைஸ் இப்படி சொல்லிச்சு வலஞ்சுழி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்படி போட ஆரம்பிப்போம், இங்கேருந்து தானே இப்படி போடுறோம், வலஞ்சுழி. இதுவே இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னா இப்படி வரும். ஓகே, ஃப்ரம் லெஃப்ட். அப்போ ட இங்கேருந்து தான் ஆரம்பிப்போம், யாவும் இப்படி தான் ஆரம்பிப்போம், லாவும் இப்படி தான் ஆரம்பிப்போம். ஸோ வலஞ்சுழி எழுத்துக்கள் இடஞ்சுழி எழுத்துக்கள் சொல்லலாம். அதில் தமிழில் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வலஞ்சுழி எழுத்துக்கள் தான் இருக்குது. அடுத்து இது ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியத்திலே சொல்லியிருக்காங்க. தமிழ்ங்கிற வேர்டு தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்ட்டு தொல்காப்பியத்தில் தமிழ். தமிழ்நாடு அந்த வார்த்தை சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் இருக்குது. ஓகேவா? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இனி கருதினை ஆயின். தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை சிலப்பதிகாரம். தமிழன் அப்பர் தேவாரத்தில் தமிழன்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழன் கண்டாய் திருத்தாண்டகத்தில் இருக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம். தமிழ் தொல்காப்பியம், தமிழ்நாடு சிலப்பதிகாரம், தமிழன் அப்பர் தேவாரம். இது சும்மா நோட்ஸ் தான் பார்த்துக்கோங்க. தமிழ் வந்து ரொம்ப வளமையான மொழி. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல்,
இது போன்ற இலக்கண நூல்கள் இருக்குது. 8 தொகை 10 பாட்டு போன்ற சங்க இலக்கியங்கள் இருக்குது. திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்கள் இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்கள் இருக்குது. இந்த மாதிரி இலக்கிய இலக்கண வளம் நிறைந்திருக்கிறதான் தமிழ் மொழி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மா என்னும் ஒரு சொல், ஓரெழுத்து ஒரு மொழி படிப்போம். ஓகேவா? அதில் மா அப்படின்னா என்னங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். மானா மரம், மாமரம் இருக்கு இல்லையா, மரம். மாங்கிறது விலங்க குறிக்குது, பெரிய அப்படிங்கிறதையும் குறிக்குது. ஓகேவா? மாநகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ பெரிய அதையும் குறிக்கிறது மா. திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இது எல்லாத்தையுமே குறிக்கிற சொல் வந்து மா. இதனால பார்த்துக்கோங்க. தமிழில் இது மட்டும் இல்லாமல் பூவோட 7 நிலைகளை பற்றி தமிழ் மொழியில் இருக்குது. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். பூவோட 7 நிலைகளுக்கும் ஒவ்வொரு பெயர் வந்து தமிழ் மொழியில் இருக்குது. தமிழுக்கு முத்தமிழ்னு சொல்கிறோம். முத்தமிழ் என்ன? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். ஸோ இயல் தமிழ்ங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்துறதா இருக்குது, இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கிறதா இருக்குது, நாடகத்தமிழ் வந்து உணர்வில் கலந்து வாழ்வோட நிறைகுறைகளை சுட்டி காட்டுறதா இருக்குது. இலக்கிய வடிவங்களில் பார்த்தோம்னா, ஸோ கவிதை வடிவங்கள் என்னென்னலாம் இருக்குன்னா, செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா இதெல்லாம் வரும். அதுவே உரைநடை வடிவங்களில் கட்டுரை, புதினம், சிறுகதை இதெல்லாமே உரைநடை வடிவங்களில் வருது. இப்போ அது மட்டும் இல்லாமல் அறிவியல் தமிழ், கணினி தமிழ், அந்த மாதிரி தமிழ் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டண்ட் டேபிள் பாருங்கள். அதாவது தாவரத்தோட இலை பெயர்கள் பார்க்க போகிறோம். ஆள், அரசு, மா, பலா, வாழை, இலை. ஸோ வாழைக்கு என்ன சொல்லுவோம்? இலை தான் சொல்லுவோம். மா, பலா, வாழை இது வந்து என்ன முக்கணி தானே, அதுக்கு வந்து இலையை போட்டுருங்க. ஆள் அரச இலை, ஆலமரத்தோட இலை. ஸோ ஆளரசு, மாப்பழா, வாழை, இலை. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. அருகம்புல், கோரைப்புல். நெல்தாள், வரகுத்தாள். மல்லித்தலை. சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல். கரும்பு தோகை, நாணல் தோகை. பனை ஓலை, தென்னை ஓலை. கமுகு அதாவது பாக்கு, கூந்தல். தமிழுக்கு எண்கள் இருக்கு. 1 அப்படிங்கிறதுக்கு தமிழ் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க, 2க்கு உ, 3க்கு இந்த ஷேப். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி பார்த்துக்கலாம். கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார்கள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் போட்டுடலாம். கடலை உருண்டையை க 1, உருண்டையை ஓகேவா 2, ஊக்கு 2, நுணுக்கி இந்த ஷேப்பில் தானே இருக்குது நுணுக்கி. ஸோ இவ்வளோ தூரம் போடலாம் நீங்கள். நுணுக்கி 3, ச 4, ரு 5, சா 6, ஏ 7, ஆ 8, கு 9, கல் இது 10. ஓகேவா? தமிழுக்கான எண்கள் இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம். இந்த சொல் ஏற்கனவே பார்த்தோம்ல, தமிழ், தமிழன் அதெல்லாம் வந்து எதில் இடம்பெற்றிருந்துச்சு ஃபர்ஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த சொற்கள்லாம் எதில் இடம்பெற்றிருந்தது, எந்த இலக்கியங்களில் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு பார்க்கலாம். வேளாண்மை அப்படிங்கிறது கலித்தொகையும் திருக்குறள்லையும் வந்திருக்கு. ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு புரிஞ்ச ஈஸியான ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வேளாண்மை செஞ்சால் தான் களி கிடைக்கும் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? உழவர்கள் எல்லாம் நல்லவங்க, அப்போ நற்றிணை. ஓகே. பாம்பு, முதலை, மீன், செய் இது 4மே வந்து குறுந்தொகை. ஸோ பாம்பு, முதலை, மீன் இது வந்து தண்ணியில் இருக்கிற விலங்குகள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிங்கன்னா, பாம்பு, முதலை, மீன் இதெல்லாம் குறும்பு செய்யும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பாம்பு, முதலை, மீன், செய் இதெல்லாம் குறுந்தொகை. ஓகேவா? உங்களுக்கு என்ன ஃபார்மேட் பிடிக்குதோ, உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்களாவே வச்சு படிச்சுக்கலாம்.
வெள்ளம், வெள்ளம் வந்து பதிற்றுப்பத்து. வெள்ளம் வந்தால் என்ன ஆவாங்க, பதறுவாங்க இல்லையா? ஸோ பதிற்றுப்பத்து. கோடை, கோடை காலத்தில் எங்கே இருக்கணும், அகநானூறு, வீட்டுக்குள்ளே தான் இருக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ கோடை அகநானூறு. மருந்து, மருந்து எங்கே சாப்பிடுவோம், அகத்துக்கு, உடம்புக்கு தானே சாப்பிட்றோம். ஸோ அகநானூறு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மீதி மோஸ்ட்லி வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்காப்பியம் வரும். அரசு அப்படிங்கிறது திருக்குறள், அரசு திருக்குறள். அதே போல் பார், பார்னா பெரும்பானாற்று படை. ஓகேவா? இந்த டேபிள் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே சாங். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், அறிவுமதி எழுதியிருக்காங்க. தொன்மை என்னும் சொல்லின் பொருள், தொன்மை அப்படின்னா பழமைன்னு அர்த்தம். அப்போ எதிர்ச்சொல் கொஷின்ஸ் எப்போவுமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தொன்மை பார்த்தோன்னே ஆப்ஷன் பழமைன்னு போட்டக்கூடாது. கொஷினை நல்லா படிங்க. சப்போஸ் இன்கேஸ் வந்து அங்கே எதிர்ச்சொல் எழுதுகன்னு கேட்டிருக்கலாம். ஓகேவா? அதனால் கொஷினை ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதுங்க. இடப்புறம், இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் புறம். சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ம் கலந்தது தான் வந்து இந்த உலகம் அப்படிங்கிற அறிவியல் உண்மையை தொல்காப்பியர் அப்பயே சொல்லியிருக்காரு. ஸோ இதை சொன்னது யாருன்னு கேட்பாங்க, தொல்காப்பியர். அதே தொல்காப்பியர் தான் என்ன சொல்லியிருக்காரு, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை அப்படின்னு சொல்லி உயிர்களை வகைப்படுத்தியும் இருக்கிறாரு. இது ரெண்டுமே யாருன்னு கேட்பாங்க, ஸோ தொல்காப்பியர். அடுத்தது ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், அப்புறம் திரும்ப மேகம் குளிர்ந்து மழையா பொழியும். இந்த இதை வந்து இந்த 5 நூல்களுமே சொல்லியிருக்கு. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. இந்த 5 நூல்கள்லையுமே இந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, திரவ பொருட்களை எவ்வளவோ அழுத்தினாலுமே அதோட அளவை சுருக்க முடியாது அப்படின்னு சொன்னதை ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது 4 நாளி அப்படின்னு சொன்னிருக்காங்க ஔவையார். ஓகே, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. அப்போ வீரர் ஒருவரோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை பதிற்றுப்பத்து சொல்லுது, பதிற்றுப்பத்து சொல்லுது. ஸோ நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு. விசும்பு அப்படிங்கிறது இங்கே வானத்தை குறிக்கும், ஆகாயத்தை குறிக்கும். 5ம் கலந்த மயக்கம், மயக்கம்ங்கிறது இங்கே கலவை. உலகம் ஆதலின் சொன்னது தொல்காப்பியம். அதே மாதிரி தான் கார் 40 பார்த்தோம் இல்லையா, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி, மேகமாயி மழைநீர் வந்து பொழியுது அப்படின்னு சொல்லி பார்த்தது. அடுத்தது பதிற்றுப்பத்தில் பார்த்தோம் இல்லையா, வீரன் ஒருவனுக்கு காயத்துக்கு வெண்ணிற ஊசியை வச்சு தச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்த வடு, பதிற்றுப்பத்து. ஓகேவா, பறந்த வடு, வடுவுக்கு என்ன பண்ணுவாங்க, பத்து போடுவாங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், நற்றிணையில் இருக்குது. ஓகேவா, அந்த சுறாவோட நரம்பை வச்சு அந்த முள்ளை வச்சு தச்சிருக்காங்க. அதாவது அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறோம்ல, அதை அப்பயே பண்ணியிருக்காங்க. அதை நற்றிணையில் சொல்கிறாங்க. திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும், கலீலியோ சொல்லியிருப்பார் இல்லையா. பாருங்க, சுறாமீன் தாக்கியதனால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணையில் இருக்குது. ஸோ இந்த செய்தி எதில் இருக்குன்னு கொஷின் வரலாம், இல்லை அந்த பாட்டை கொடுத்துட்டு எதில் இருக்குன்னு கொஷின் வரலாம். தொலைவில் உள்ள பொருட்களோட உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொன்னது யார், கலீலியோ. ஆனால் இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே திருவள்ளுவ மாலை, அதாவது திருக்குறள் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து புகழ்ந்து பாடுற மாதிரி இருக்கிற நூல் தான் அந்த திருவள்ளுவ மாலை. இதில் கபிலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்பயே சொல்லிட்டாரு, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். ஒரு புல்லில் இருக்கிற அந்த சிறிய துளி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி துளி, இது வந்து அங்கே இருக்கிற இந்த பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து எதுக்கு உண்மையாக சொல்கிறாருன்னா திருக்குறளுக்கு சொல்கிறாரு. திருக்குறள் வந்து சின்ன குறள் தான், ஆனால் வந்து அதோட பயன் வந்து பெருசு அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓகேவா, ஸோ திருவள்ளுவ மாலை. ஓகே, நெக்ஸ்ட்டு 7.1 இருக்கிற இலக்கணத்தை பார்த்தோம்னா 7.1 முடிஞ்சு. ஸோ தமிழ் எழுத்துக்களோட வகையும் தொகையும்
தமிழ் மொழியில் இலக்கணத்தை 5 வகையாக பிரிக்கலாம். என்னென்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள், யாப்பு, அணி இலக்கணம்னு பிரிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எழுத்து அப்படிங்கிறது ஒலி வடிவமாக எழுப்பப்படுறது. ஸோ சவுண்டு நம்ம பேசுகிறது. அதுக்கடுத்து வரி வடிவமாக எழுதப்படுறது. இதுதான் எழுத்து அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் எழுத்து இருக்குது, மெய் எழுத்து இருக்குது, உயிர்மெய் எழுத்து இருக்குது, அடுத்தது ஆயுத எழுத்து. ஓகேவா? ஸோ உயிர் எழுத்துக்கள் 12 ஆலேருந்து அவ் வரை, மெய் எழுத்துக்கள் 18 இக்குலேருந்து இன்னு வரை, உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் தனக்கு 216 இருக்குது. அதாவது இக்கு கூட்டல் ஆ இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா கான் வருது இல்லையா, இதான் உயிர்மெய் எழுத்துக்கள் காஞாச்சா எல்லாமே. ஆயுத எழுத்து அக்கு, இது வந்து தனிநிலை, அக்கேனம், முப்புள்ளி, முப்பற்புள்ளி இதெல்லாமே சொல்லுவாங்க. மொத்தம் 247 எழுத்துக்கள் தமிழில் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னா உயிருக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு காற்று வேணும். அப்போ அந்த காற்று இயல்பாக வெளிப்படுறப்ப தான் உயிரெழுத்துக்கள் பிறக்குது. நம்ம வாயை திறக்கிறது, இல்லை உதடுகளை விரிக்கிறது, உதடுகளை குவிக்கிறது, இந்த செயல்கள் மூலமாக ஆலேருந்து அவ் வரை ஒரு 12 உயிரெழுத்துக்களும் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சொல்லி பார்க்குறப்ப குறுகி ஒலிக்கும், இதெல்லாம் நீண்டு ஒலிக்கும். அ இ உ ஏ ஓலாம் குறுகி ஒலிக்கும். ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இதெல்லாமே நீண்டு ஒலிக்குது. இந்த மாதிரி குறுகி நீண்டி ஒலிக்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குறுகி ஒலிக்கிறத குரில் எழுத்துக்கள். ஸோ 5 குரில் எழுத்துக்கள் இருக்குது உயிரெழுத்தில். நீண்டு ஒலிக்கிறது 7 நெடில் எழுத்துக்கள் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உச்சரிக்கிறதுக்கு வந்து ஒரு கால அளவு இருக்குது இல்லையா? அப்போ அந்த உச்சரிக்கிற கால அளவை பொறுத்து தான் நம்ம குரில் நெடில் அப்படின்னு வகைப்படுத்துகிறோம். இதில் மாத்திரை அப்படிங்கிற ஒரு டேர்மை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மாத்திரை அப்படிங்கிறது கால அளவை குறிக்கிறது. அதாவது நம்ம ஒரு தடவை நம்ம கண் எமைக்கிறதுக்கோ இல்லை ஒரு தடவை கை நொடிக்கிறதுக்கோ ஆகிற கால அளவை தான் வந்து என்ன சொல்கிறோம்? மாத்திரைன்னு சொல்கிறோம். அப்போ குறில் எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை ஆகும்னா 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெய் எழுத்துக்கள். ஸோ மெய்னா உடம்பு அப்படின்னு பொருள் இருக்கு இல்லையா? அப்போ மெய் எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு உடம்போட பங்கு இன்றியமையாதது. இக்குலேருந்து இன்ன வரைக்கும் மெய் எழுத்துக்கள் 18 இருக்குது. இந்த மெய் எழுத்துக்களை எப்படி வகைப்படுத்தலாம்னா வல்லினம், மெல்லினம், இடையினம்னு வகைப்படுத்தலாம். ஸோ கசட தபர வல்லினம் நம்மனா மெல்லினம் ஏரில் வரல, இடையினம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ 18 மெய் எழுத்துக்கள் இருக்குது. மெய் எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா அரை மாத்திரை. குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. அதே போல் ஆயுத எழுத்து ஒலிக்கிறதுக்கு அரை மாத்திரை தேவைப்படும். உயிர்மெய் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 216 எழுத்துக்கள் இருக்குது இல்லையா? 18 உயிர் எழுத்துக்கள், 18ஓட 12 ஓகே 30 வந்துடும். ஸோ இந்த 18ஓட 12 சேர்றதுனால வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிது? 216 உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்கிது. இதை வந்து உயிர்மெய் எழுத்துக்களை உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது இக்கு கூட்டல் அ அப்படின்னா க, இது உயிர்மெய் குறில். இதுவே இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கிறது கா அப்படின்னு வரும். இது உயிர்மெய் நெடில். ஓகேவா? இப்படி பிரிக்கலாம். இப்போ இந்த காக்கு எவ்வளோ வரும் மாத்திரைனா 1 வரும். காக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 2 வரும். ஏன்னா இது குறில், இது நெடில், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்து சொன்னாலே ஆயுத எழுத்து வந்து அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு எவ்வளோ? அரை மாத்திரை. ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் இருக்குது பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. கபிலர் அப்படிங்கிற சொல்லுக்கு மொத்தமாக ஒலிக்கிறதுக்கு எவ்வளோ மாத்திரை தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ காங்கிறது என்னது? குரில். ஸோ காக்கு 1. பீங்கிறதும் ஒரு குரில் தானே, இப்பு கூட்டல் இ, அப்போ குரில், அதுக்கும் 1. ல குரில் 1. இருங்கிறது மெய் எழுத்துக்கு எவ்வளோ பார்த்துருக்கோம்? அரை மாத்திரை பார்த்துருக்கோம். அப்போ கபிலருங்கிற சொல்லை குறிக்கிறதுக்கு 3 மாத்திரை வந்து ஆகுது. ஓகேவா? இதுதான் 6ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே. இதை மட்டும் படித்தாவே போதும். ஓகேவா? ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 7 மந்த்ஸ்கிட்ட இருக்குது. குரூப் 4க்கு, குரூப் 1க்கு வந்து ஒரு 4 மந்த்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.